SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனுடன் இணையும் சுமந்திரன் வெற்றி நிச்சயம் என உறுதி. எவருக்கும் தெரியாமல் 1500 பேருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய மஹிந்த ராஜபக்ஷ. வெளியாகும் பரபரப்பு தகவல். ஊழல் மோசடி குற்றச்சாட்டு. கதிகலக்கத்தில் 30 முன்னாள் அமைச்சர்கள். அனுரவிற்கு தடை விதிக்கும் ஆணைக்குழு. இஸ்ரேல் லெபனான் மோதல். 32 இளைஞர்கள் தூதரகத்தில் தஞ்சம். பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுர எடுக்கப் போகும் அவதாரம். சில மணி நேரங்களில் 600 பேர் படுகொலை. ஆப்பிரிக்க நாடொன்றில் நடந்த பெரும் துயரம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் இருவரும் இணைந்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளனர். அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருவரும் இணைந்து போட்டியிட உள்ளனர். மேலும் இளைஞர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமனக்குழு வவுனியாவில் நேற்று கூடியது. எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பில் களமிறங்க உள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக 11 பேர் கொண்ட நியமனக்குழுவை தமிழரசு கட்சியின் மத்திய குழு நியமித்திருந்தது. இதன்போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் ஜோசித ராஜபக்ஷ, ரெவன்கார்ட் உரிமையாளர் நிஷாங்க சேனாதிபதி, முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. இதன் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு 8 துப்பாக்கிகளும், நிசங்க சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும், ஜோசித ராஜபக்ஷவிற்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 24 என கூறப்பட்டுள்ளது. MM-9 ரக 16 துப்பாக்கிகளும் அதில் உள்ளடங்குகிறது. இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் மீள வழங்கவில்லை என்றால் 1916ஆம் ஆண்டு 33 இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்திற்கு அமைவாக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. துப்பாக்கிகளுக்கு சொந்தமான ரவைகளை கடற்படைக்கு சொந்தமான வெலிசரையில் அமைந்துள்ள களஞ்சிய சாலைக்கு குறித்த தினங்களுக்கு முன்னர் வழங்குமாறும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் 30 பேருக்கும் அதிகமானோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பில் குழப்பத்தில் உள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பான பிரச்சினைகள் புதிய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படலாம் என்று அச்சம் இருப்பதாக அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. அத்துடன் பண கஷ்டம், அரசியலில் விருப்பமின்மை, போட்டியிட சரியான ஒரு கட்சியை தேர்வு செய்ய முடியாமை போன்ற பிரச்சினைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தனது வேட்பாளரை தெரிவு செய்வதில் சில சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்தவுடன் குறுகிய நாட்களிலேயே பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டிய நிலை உருவாகியுள்ளதால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான காலம் கிடைக்காமையே இதற்கான காரணம் என்றும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. இதேவேளை பணப்பிரச்சினை காரணமாக பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கவில்லை என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க சிங்கள ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு செலவழிக்க பணமில்லாத காரணத்தினால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று பலர் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தினால் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு புதிய முகாமைத்துவ பணிப்பாளர் ஒருவரை சட்டவிரோதமாக நியமிப்பதை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது. தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் பிரபாத் மாளவிகேயின் பதவிக்காலம் ஏறக்குறைய 10 வருடங்கள் எஞ்சியுள்ள போதிலும் புதிய துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு அவரை மாற்ற முயற்சித்துள்ளது. இந்த விவகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஆணைக்குழு அமைச்சக செயலாளருக்கு கடிதம் மூலம் இது தொடர்பாக அறிக்கை கேட்டு புதிய நியமனத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளரை மீண்டும் பணியில் அமர்த்துவது மட்டுமன்றி நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரையில் இதுபோன்ற மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சக செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தேர்தல் காலத்தில் குறிப்பிடத்தக்க நிர்வாக மாற்றங்களை தடை செய்யும் தேர்தல் சட்டங்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது.
ஜனாதிபதி தேர்தலின் போது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் மேற்கொள்வதே எமது தீர்மானம். பொது தேர்தலின் பின்னர் அது தொடர்பான உரிய மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முற்பகல் நாரகன்பேட்டையில் அமைந்திருக்கும் ராமண்ய பீடத்திற்கு சென்று இலங்கை ராமண்ய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வணக்கத்திற்குரிய மகளவி விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார். அனுநாயக்க தேரர்கள் பதிவாளர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன்போது கலந்து கொண்டிருந்ததோடு அவர்கள் சேத்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். இதனையடுத்து ஜனாதிபதி தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து மகா சங்கத்தினருக்கு எடுத்துக் கூறும் வகையில் சிறிது நேரம் கலந்துரையாடியதாகவும் தெரியவருகிறது. தூதுவர்களை நியமிக்கும் போது கற்று அறிவார்ந்த வெளிநாடுகளில் இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொருத்தமானவர்களை நியமிக்குமாறும், ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் நோக்கங்களுக்காக அன்றி பொறுப்பானவர்களை நியமிக்குமாறும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர். அதேபோல அமைச்சர்களின் செயலாளர் பதவிக்கும் பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளனர். இஸ்ரேல் லெபனான் மோதல் காரணமாக 32 இலங்கையர்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தூதரகம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதோடு அந்த பகுதியில் உள்ள இலங்கையர்களுடன் தொடர்பை பேணி வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கான விமானங்கள் வழமையாக இயங்க ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் நடந்த கொடூர சம்பவம் ஒன்று அம்பலமாகியுள்ளது. பார்சாலோகோ நகரில் அல் கொய்தா மற்றும் இஸ்லாமிய அரசுடன் இணைந்த பயங்கரவாத குழுவான ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம்பால் முஸ்லிமின் பயங்கரவாதிகள் காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்டதாக கூறப்படுகிறது. சில மணி நேரங்கள் கிட்டத்தட்ட 600 பேரை அவர்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஆகஸ்ட் 24 நடந்த இந்த படுகொலை தாமதமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த தீவிரவாதிகள் பறவைகளை வேட்டையாடுவது போல கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டுக் கொன்றுள்ளனர். சர்வதேச ஊடக அறிக்கைகளின்படி இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது. மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினார்கள். தங்களை துரத்தி சென்று துப்பாக்கியால் சுட்டதாக அவர்கள் கூறினார்கள். ஊடக செய்திகளின்படி இந்த சம்பவத்திற்கு பின்னர் சடலங்களை சேகரிக்க உள்ளூர் அதிகாரிகளுக்கு 3 நாட்கள் ஆனதாகவும் கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தில் 200 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா மதிப்பிட்டது. ஆனால் 600 பேர் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனுடன் இணையும் சுமந்திரன் வெற்றி நிச்சயம் என உறுதி. எவருக்கும் தெரியாமல் 1500 பேருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய மஹிந்த ராஜபக்ஷ. வெளியாகும் பரபரப்பு தகவல். ஊழல் மோசடி குற்றச்சாட்டு. கதிகலக்கத்தில் 30 முன்னாள் அமைச்சர்கள். அனுரவிற்கு தடை விதிக்கும் ஆணைக்குழு. இஸ்ரேல் லெபனான் மோதல். 32 இளைஞர்கள் தூதரகத்தில் தஞ்சம். பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுர எடுக்கப் போகும் அவதாரம். சில மணி நேரங்களில் 600 பேர் படுகொலை. ஆப்பிரிக்க நாடொன்றில் நடந்த பெரும் துயரம்.